வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அப்படியே அரசியல் நெருப்பு கணன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சில இடங்களில் புகைஞ்சு பத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம தர்பாருக்குள்ளே இருந்தாலும் அதில் முக்கியமான சில விஷயங்கள் உங்களுடைய கவனத்துக்காக ஹைலைட்டாக வச்சுருக்குறோம். ஒன்று ஒன்றா எடுத்து கொடுப்போம், பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? செம்ம சீனுபா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாம் சொல்கிற சொல்லே நமக்கு எதிராக அகேன்ஸ்டாக சர்ன்னு திரும்பிடும் இல்லையா? அப்படி தான் நம்ம நயினார் அண்ணனுக்கு சர்ன்னு திரும்பிடுச்சு. ஏகத்துக்கும் கண்டனம், ஏகத்துக்கும் கடுப்பு. அது என்னங்கிறத ஒரு ரெட்டு பாருங்கள். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இது அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளிவரணும். முதல்ல என்னைய பற்றி பேசுகிறீங்கன்னா நான் காண்டாயிருவேன், ஆனால் நான் பேச மாட்டேன், எங்கள் வக்கீல் மூலமாக நீதிமன்றத்திலிருந்து பேசுவோம் அப்படின்னு நம்ம திரிஷாக்கா எதிர்வினை ஆற்றி சர்ன்னு விட்டாக பாருங்க அறிக்கை. நான் எப்படி பண்ணாலும் ஏது பண்ணாலும் பெண்கள் மனசு அப்படியே வருத்தப்பட்டுச்சுன்னா பொலன்னு என் கண்ணிலிருந்து கொட்டும்ல தண்ணி அப்படின்னு நம்ம நயினார் அண்ணன் வருத்தத்தை தெரிவித்து மன்னிச்சுக்கோங்க, எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற அளவுக்கு ஆளாயிட்டார். என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த முடியும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அவரும் குறித்து என்னிடம் பேசினார். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவதானால் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்தேன். யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் ஒரு ஆளுங்கட்சி ஒரு சரியான விஷயத்தை செய்யும் போது சரியான முறையில் முதல் ஆளாக பாராட்டுறவன் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு ஓபிஎஸ் ஐயா எதுக்கு பாராட்டின தெரியுமா? 5000 கொடுத்தது ஓகே, டபுள் ஓகேங்கார். புதுசாக அந்த வருஷத்துடைய சிறப்பு கோடைகால இதாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முன்னாள் முதல்வராக எப்படி இதை பார்க்குறீங்க? 5000 ரூபா மகளிர் கொடுத்தது நாங்கள் வரவேற்கிறோம். வேறு மாறுபட்டு சொன்னால் இல்லை, பாவம் தாய்மாருக்கு கோவப்படுவாங்க. யார் ஆட்சியில் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் இந்த அன்புமணி ஊழலை ஒழிக்கிறது ஒரு முக்கிய துருப்பு சீட்டா இருப்பான். நீட்டா கையா வலது கையை நீட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் சத்திய பிரமாணம் வாங்குற குறையா வாங்கிட்டு இருக்கார். ஒரு பைசா ஊழல் இல்லாத நேர்மையான தூய்மையான ஆட்சி அமைக்க உறுதியேற்போம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடம் பரப்புரை செய்வோம். நம்ம அன்புமணி அண்ணாச்சி சடக்குன்னு வந்து ஒன்று சொல்லுங்க, தமிழுக்கு செஞ்சேன்னு சொல்றீங்களே, என்ன செஞ்சீங்க ஏது செஞ்சீங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து போடுங்க, அப்பதான் நான் அம்மன் சத்தியமா நான் நம்புவேங்க. தமிழ் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து 67 இருந்து இன்னி வரைக்கும் தமிழுக்கு என்ன பண்ணாங்க திமுக? என்னையா பண்ணீங்க திமுக? தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு தமிழ்நாடு என்ன பண்ணீங்க? மொழிக்கு என்ன பண்ணீங்க? வெட்கக்கேடியா, வெட்கக்கேடு. இந்தியாவில் 29 மாநிலங்கள் இருக்கு. 29 மாநிலங்கள் பெரிய மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரி. 29 மாநிலங்கள்ல ஒரே மாநிலத்தில் மட்டும்தான் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கலாம். இதை விட ஒரு வெக்கம் எங்கேயாவது இருக்குமா? 29 மாநிலத்தில் தன் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்குற மாநிலம் வெட்கக்கேடியா தமிழ்நாடு தான். வெட்கக்கேடு, வெட்கப்படணும். நம்ம எங்க அப்பாவை சுத்தி யாரெல்லாம் நிக்க கூடாதோ அவங்களெல்லாம் நிக்க வச்சு, அவங்க உங்காளுகளை நிக்க வச்சு என்னைய கூட உள்ள ஓட மாட்டீங்களே, இது நியாயமா, இது அடுக்குமா, இது தர்மமா அப்படின்னு கேட்காரு அன்புமணி ஐயா. அவருக்கு இந்த சமுதாயம் பார்த்தாலே அப்படி வயிற்றுச்சு. பேசுறதே பாரு,
ஸ்கூல் பாய்ஸ் உங்களை பார்த்தா காமிப்போம் யார் நம்ம ஸ்கூல் பாய்ஸ்னு காமிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம கட்சிக்கு உள்ள இருக்கிற அந்த சூழல், இந்த குழப்பங்கள் காரணமே திமுகவுடைய கைகூலிகள் தான் ஐயா சுற்றி இருக்கிறாங்க. சூழ்ச்சி பண்ணி எப்படியாவது நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை விட 10 மடங்கு அதிகமாக பலம் பெற்றிருக்கிறது நம் கட்சி. பலமாக இருக்கிறது, உணர்வாக இருக்கிறது. நீ யாரை கேட்டு ஆர்டர் போட்ட? புள்ளக்காடுக சடக்குன்னு தேசிய கீதத்தை பாடணும், இதை பாடணும், அதை பாடணும்னு சொல்லிட்டு நீ வாடு பண்ணிக்கிட்டு இருந்தனா இப்போ உள்ள புள்ளக்காடு ஊரை மயங்கி விழுந்துருது இல்லை? இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு வைகோ நினைச்சு கோபத்தில் பேசுகிறேன். வங்கத்தைச் சேர்ந்த பங்கிம் சந்திரன் சட்டர்ஜி எழுதிய பாடலை தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற வாதத்துக்கு வந்தபோது பெரும்பான்மையான உறுப்பினர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் அதிலே 4 பாராக்கள் இந்து மத கடவுள்களை போற்றி துதித்து வணங்குவதாக இருக்கிறது. இதை கிறிஸ்தவ மக்களோ முஸ்லீம் மக்களோ வேறு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த 4 பாராவை நீக்குவது மட்டுமல்ல, மற்ற 2 பாராவையும் கூட நாட்டினுடைய தேசிய கீதத்தோடு சேர்த்து பாடுவதற்கு வழிவகை வைக்கக்கூடாது என்று முடிவெடுத்து நிராகரிக்கப்பட்ட ஒன்றை தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி தலைமையிலே இயங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் மிருகத்தரமான பெரும்பான்மை இருப்பதால் அவர்கள் மக்களவையில் வந்தே மாதரம் முழு பாடலும் அந்த 4 ஸ்டான்சாஸ் 4 பாராக்கள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று அரசியல் சபையிலே சொல்லியிருந்தாலும் அவற்றையும் சேர்த்து அந்த முழு வந்தே மாதரத்தையும் எல்லா அரசு விழாக்களிலும் கல்லூரி பள்ளிகள் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் ஜனகணமன தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பு வந்தே மாதரத்தை பாட வேண்டும் என்று நாடாளுமன்ற மக்களவை சட்டத்தை நிறைவேற்றினார்கள். கொடுமையிலும் கொடுமை இது. இங்க பாருங்க, இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பேரை நீங்க எடுத்துடலாம். ஆனா ரூபா நோட்ல இருந்து எடுக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்றது எனக்கு உளவுத்துறை மூலமா எனக்கு தகவல் வந்திருக்கு. ஆமா, நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அதை அசைக்க முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறார். அவர்கள் காந்தியாருடைய படத்தையே கரன்சி நோட்டிலே நீக்குவதற்கு உள்ளுக்குள்ளே அஜெண்டா வைத்திருப்பதாக நான் சந்தேகப்படுகிறேன். அவர்கள் டெல்லி தலைநகரத்தை மாற்றி வாரணாசியை தலைநகராக்க வேண்டும் என்ற ஒரு அந்தரங்க முடிவை செயல்படுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும் விபரீதத்துக்குள்ளே இந்த உபகண்டம் பிரவேசிக்கப் போகிறது. இவற்றையெல்லாம் தங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காக அவர்கள் நிறைவேற்றி கொண்டு வருவார்களானால் நாட்டின் ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகும். சமய ஒற்றுமையை மத நல்லிணக்கத்தை சிதைத்து சிறுபான்மை மக்களினுடைய மனங்களை வதைத்து அவர்கள் குரூரமாக அவர்கள் சனாதன கோட்பாட்டை நிலைநாட்ட முயற்சிப்பதால் எதிர் விளைவுகள் கண்டிப்பாக ஏற்படும். அதாவதுங்க, ஒரு கட்சியில் இன்னைக்கு போய் கூடுறீங்க, அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை மறந்துடுறீங்க. அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி பேசும் பொழுது என்னென்னலாம் சங்குன்னு ஒருத்தர் போட்டு நொங்குறீங்க. அதெல்லாம் எப்படி உங்களால் மறக்க முடியுது? ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு நம்ம உதயநிதி என்னாச்சு கேட்காரு. இப்போ கூட்டணி இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி இருக்கிறதுக்கு பூக்களை தொங்கிடலாம். சொன்னது யாரு? இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் சொன்னார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, ஒரு கவுன்சிலர் அவர்களுக்கு ஒரு தகுதி கிடையாது, அவர் ஒரு டயர் நட்டி அப்படின்னு சொன்னது யாரு? இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் இருக்காது என்று திரு மோடி சொல்றாரு. திரு மோடி அவர்களே, முதல்ல இந்த வண்டியோட டயர்களை பாருங்க. தமிழ்நாட்டில் நீங்க கூட்டு சேர்ந்துக்கக்கூடிய எல்லாருமே பஞ்சரான டயருங்க. உங்களுடைய பஞ்சரான டயர்களும் பங்கன் ஆகாத டப்பா இன்ஜினும் தமிழ்நாட்டில் என்னைக்கு ஓடவே ஓடாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு அடிமையாக, பாஜகவுடைய அடிமையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவங்க இப்படி இன்னொரு பக்கம் யாருக்கும் எந்த பயனும் இல்லாம ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கு. ஒரு சட்டம், ஒரு கொள்கை, லட்சியம், ஒரு கோட்பாடு எதுவுமே இல்லாம
அப்படின்னா என்னன்னே தெரியாம ஒரு குற்றம் சுத்திட்டு இருக்கு. அரசியல்ல ஏதோ என்டர்டைன்மெண்ட் நினைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இளைஞர் தலைவராக நீங்க சொல்லணும், அரசியல்னா மக்கள் பணினா என்டர்டைன்மெண்ட் கிடையாது, அது ஒரு கமிட்மெண்ட், அது ஒரு டெடிகேஷன் என்பதை நாம திமுக இளைஞர்கள் தலைவராக நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும். எத்தனை நாளுதையா நாங்களும் கூட்டணியிலே இருந்துக்கிட்டு செவனேன்னு இருக்கிறதே, ஒரு 2 பேரை அமைச்சராக்கி விட்டா நாங்களும் இந்த சிகப்பு கொண்ட வச்ச காரில் ஒயின்னு போயிட்டு வருவோம்ல, அந்த தயவு செஞ்சு அந்த அல்பாசியை நிறைவேற்றப்படாதா அப்படின்னு கேட்காரு. இங்கே காங்கிரஸில் எப்பயுமே இந்த கழகத்தை தூண்டி விடுற ஒரு அண்ணாச்சி. அதிகாரம்ங்கிறது என்னன்னா எல்லாரும் சேர்ந்து தானே. அது 24% இருக்கு திமுக, 34% 36% எப்படி வர முடியும்? 43 எல்லாரும் சேர்ந்த ஒன்று தானே வர முடியும். அப்படின்னா அதிகாரத்திலையும் பங்கு வரணும்ல, இதுதானே சொல்றது. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஏன் நேர்மையான அமைச்சர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சர்கள் ஒரு அமைச்சர்கள் இருக்கிறதுல என்ன தப்பாக இருப்பது? இது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலையோ அல்லது விசிகேலையோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லையோ காங்கிரஸ் கட்சியிலையோ 2 பேரோ நல்ல அமைச்சர்கள், நல்ல நேர்மையான அமைச்சர்கள், நல்ல படித்தவர்கள், களம் தெரிந்தவர்கள் அமைச்சராக இருந்து இதுவும் தப்பு, பெரிய ஒரு இது தவறு நடந்துறது இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் தோழர்களாக திமுக தலைவரை ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக பாடுபட்டவர். நாங்கள் இன்னைக்கு 2வது தடவை அவர் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறோம். எவ்வளவோ தமிழ்நாட்டில் நாங்கள் குட்டிக்கரணம் போட்டாலும் பல விஷயங்கள் எடுபடுறதில்ல. அதனால கூட்டணிக்குள்ளே இருக்கிற நீங்கள் இப்படி பேசுறதுனால எங்களுக்கு பாதி வேலை சுலபமாயிருதுன்னு தட்டி கொடுக்குறாரு நயினார் அண்ணாச்சி. இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு. இந்திய தேசிய காங்கிரஸ் டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு. திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பேசின பேச்சுக்கு திமுக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வடிவம் பெறுதா இல்லையா? கூட்டணி மந்திரி சபை கொடுக்க முடியாது, ஒத்து வராதுன்னு சொல்றாரு. அப்போ அது வடிவம் பெற்றிருக்கா பெறலையா? நாங்கள் இப்போ எங்களுடைய வடிவத்தை பார்த்தீங்களா? இப்போ மதுரையிலே எப்படி இருக்குன்னா சென்னை முழுவதும் என்ன எப்படி இருக்கும்? ஆக முதலமைச்சருக்கு ஒரு வடிவம் இல்லாமல் இருக்கிறார். ஏன்னா ஒரு ஆட்சி முற்று பெறல. பேசாம அமைதியா இருங்கன்னு மேல இருந்து கீழே வரைக்கும் சொன்னாலும் ஒருத்தர் கேட்க மாட்டீங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு தட்டி கொடுக்குற ஆள் யாரு, கடைசியில் நீ அவங்க கைக்கூலின்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஐயா என்னையா உங்க பிரச்சனைன்னு செல்வ பெருந்த அண்ணாச்சி கண்ணீர் விடுதார். எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி இயங்குறவன் தான் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன எங்களுக்கு வழிகாட்டுதல் கடந்த 17ஆம் தேதி சொல்லிச்சு? யாரும் பொது வெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. கிளியரா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்போ ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலை மதிப்பவன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுதோ அது அந்த வழிகாட்டுதல்ல இங்கே அரசியல் பாயிண்ட் தான் தொடர்ந்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே யாருன்னா பெரியவங்க இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, 5 நபர் கமிட்டி திரு கிரீச்சோடங்கர் தலைமையில் நியமித்திருக்கிறார்கள். அந்த கமிட்டி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. விஷ்ணு பிரசாத்னு இந்த காங்கிரஸ் இப்போ என்ன வச்சிருக்காங்கல்ல, அவசரதாக மேலே இருக்கிற 2 பெரியவர்களும் பேசி எடுத்து ஒரு முடிவை அனௌன்ஸ் பண்ணி வேலை செய்ய சொல்லுவாங்கல்ல. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம்? ஏன் இப்படி நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்தே கொதிக்கிய வெண்டக்கா மாதிரி அப்படின்னு கேட்கார். நியாயம் இருக்குது, நியாயம் இல்லைன்றதுல எங்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் நன்றாக ஆராய்ந்து கலந்து அத்தனை பேரும் தொண்டர்கள் வந்து தலைவர்களே எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய கருத்தினை மேலிடத்துக்கு சொல்லிவிட்டோம். எங்கள் தலைமை தான் முடிவு பண்ணோம், நாங்கள் முடிவு பண்ணுற இடத்துல இல்லை. ஆனால் எங்கள் கருத்து என்ன என்பதை அவர்களிடம் சொல்லிவிட்டோம். அவர்கள் பேசி அதே மாதிரி அவர்களும் கூட்டணி கட்சியோ இல்லை எங்களோட தலைமை அந்த திராவிட முன்னேற்ற தலைமையோடு பேசி நல்ல முடிவு எடுப்பார்கள். பொதுவெளியில் சொல்லக்கூடாது சார். எங்கள் தலைமை இன்ஃபேக்ட் ஒரு 10 நாள் முன்பு ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியில் மீட்டிங் போட்டு பொதுவெளியிலே யாரும் எந்த விதமான கருத்துக்களையும் கூட்டணி சார்பாக பேசாதீர்கள்னு சொல்லிவிட்டார்கள். தெளிவாக சொல்லும்போது நம்ம அதை கடைபிடித்தான் ஆக வேண்டும். நம்ம இந்த திமுக இளங்கோட இருக்கார்லாம், அவர் கொஞ்சம் காட்டமாகவே பேசுவார்லா. அவர் சொல்றாரு, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யார், முதல்ல அவர் எங்கே இருக்காரு, அவர் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அவரை பற்றி இப்படி சொன்னார் அப்படி சொன்னார், என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்கார். அவரை போய் யாராவது அறிமுகப்படுத்தி வைங்க. அவருக்கும் இந்த மாநிலத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, அதனால் அவர் பேசுறது வேற. நாங்கள் 5000 ரூபா கொடுத்ததுக்கான காரணத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அடுத்த 3 மாதங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி அதை முன்னதாகவே வழங்கியிருக்கிறோம். 2000 ரூபாய் இந்த கோடைகால நிதியாக வழங்கியிருக்கிறோம். அவ்வளோதான். இதுக்கு அவங்க 1000 விளக்கம் சொல்லட்டும். அவங்க அந்த கட்சி எங்களோட, அவர்களுடைய தலைமை எங்களோடு இருக்கிறது.
அந்த தலைமையின் கருத்துக்கு முரண்படுபவர்கள் அந்த கட்சி பார்த்துக்கொள்ளும் அல்லது அவர்களை பார்த்துக்கொள்ளும். அப்படியே நம்ம மணிசங்கர் ஐயா சரண் வந்தாங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொன்னாங்க. இங்கே பாருங்க, இப்போ இவ்வளவு பிரச்சனை நடக்கலாம், இந்த பிரச்சனைக்கு ஒருத்தரை மட்டும் தலைவர் ஆக்கியிருங்க, சரியா போகும்ல இந்தியா கூட்டணிக்கினார். யாருன்னா நம்ம முதல்வர் நினைச்சியா எல்லாம் சரியா போகுங்காரு. ஐடியா நல்லா தான் இருக்கு, கூடிய சீக்கிரம் செஞ்சாலும் செய்வாங்க உங்களுக்கு. And I think the best man to consolidate it is M.K. Stalin. So M.K. Stalin is the same position. So Rahul Gandhi can become the Prime Minister of India provided there is somebody to spend all his time consolidating the India bloc. அப்படியே நயினார் அண்ணாச்சிக்கு கொஞ்சம் மன தாங்கல் இருக்குது. அந்த தாங்களுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, திமுக 500 வாக்குறுதியை கொடுத்திய, ஒரு 70 வாக்குறுதியை நிறைவேற்றிய, மீதி எல்லாம் தேர்தல் அறிக்கை திருப்பி கட்டி வச்சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிய, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து படிச்சிருப்பார் போல் இருக்கு. 525 தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 தேர்தல் அறிக்கையை தவிர மீது ஒரு 90 தேர்தல் அறிக்கையை பாட்டிலி நிறைவேற்றிருக்காங்க. மீதி எல்லாமே நிறைவேற்றப்படாது. இன்னைக்கு மருத்துவமனையில் செவிலியர்களாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய பென்ஷனாக இருக்கட்டும், எதுவுமே முற்று பெறலை. ஒரு முற்று பெறாத ஒரு ஆட்சி, தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாத ஒரு ஆட்சி. உங்களுடைய பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வையினுடைய கூர்மை ஒரே இடத்துல இருக்கணும். அங்கங்க இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. இப்போ என் பார்வை ஒன்லி டிஎம்கே மேலே தான் இருக்குது. பார்த்தீங்களா, நான் எவ்வளவு அட்டாக்கிங் பவரோட இருக்கிறேன் அப்படின்னு நம்ம அண்ணாமலையார் மற்றவங்களாம் டியூஷன் எடுக்கார். கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி அகில இந்திய தலைவி, அவங்க மகளிர் அணியினுடைய அகில இந்திய தலைவி திரு வானதி அவர்கள் வருத்தம் தெரிவித்த பிறகு இந்த பிரச்சனை முடிந்ததாகத்தான் நான் நினைக்கின்றேன். காரணம், ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவி ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அது கட்சியினுடைய கருத்து தான். அதன் பின்னாடி அண்ணாமலை என்ன, நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாலும் கூட அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவியினுடைய கருத்து வருத்தம் தெரிவித்த பிறகு அது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதற்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இன்னைக்கு நம்முடைய கொள்கை என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையில் இருக்கும் பொழுது அட்டென்ஷனை ஷிஃப்ட் ஆகாம அந்த வேலையை மட்டும் நாம் செய்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக உங்கள் முன்பு நான் வைக்கின்றேன். அப்படியே நம்ம நிர்மல் குமரட்சி சடக்கன் உள்ள வந்து ஒரு விஷயத்தை சொன்னார்லா, இங்கே இருக்க நீங்கள் டியூஷன் எடுங்க, என்ன வேணாலும் எடுங்க, அது உங்கள் நயினார் அண்ணாச்சிக்கு புளியை வச்சு விளக்குங்க. எங்கள் தளபதி ராத்திரி பகலமாக தூக்கம் இல்லாமல் அவர் வாட்டுக்கு மக்களை நினச்சி மறிக்கிட்டு இருக்கார், நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது கொண்டு வந்து உள்ளே விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க. நயினார் நாகேந்திரன் வந்து திமுகவிற்கு விலை போய் பல நாட்கள் ஆகிவிட்டது. நயினார் நாகேந்திரன் வந்து அண்ணன் டிடி அவர்கள் கையில் காலில் விழுந்து ஒரு அமைச்சராகி அவர் 3 வருஷம் அமைச்சராக இருந்தான்னு நினைக்கிறேன். அதோட அம்மா அவருடைய திறமையை பார்த்து அன்னைக்கு ஒதுக்கி வச்சவர் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. இன்னைக்கு திரு எடப்பாடி அவர்கள் முதல்வரான பிறகு அதுக்கு மேல அவரோட கண்டினியூ பண்ண முடியாது பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்தார். நயினார் நாகேந்திரன் இந்த தடவை திருநெல்வேலியில் தோல்வி பெறுவது கண்டிப்பாக உறுதி. அவருடைய அந்த 4 கோடி ரூபாய் கேஸ் ஏற்கனவே திமுகவின் கண்ட்ரோல்ல இருக்கு. 4 கோடி ரூபாய் ஏற்கனவே மாட்டி திமுக கிட்ட அந்த கேஸ் சிபிசிஐடில இருக்கு. இது எல்லாத்திற்கும் அவர் திமுகவுக்கு விலை போயிருக்கார். அவர் வந்து திமுக பத்தி பேசி ஏதாவது திமுக அமைச்சரை பத்தி பேசுகிறாரா? கடைசியா அவர் பேசின செந்தில் பாலாஜி பத்தி. செந்தில் பாலாஜி தான் அந்த கரூர்ல 41 பேர் கொலைக்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு பேசினார். அத்தோட சரி, அவர் திமுக பத்தி எங்கேயுமே பேசல. அவர் பேசுறதே தினம் வந்தா எங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கார். திமுக அசைன்மெண்ட்டுக்கு போயிட்டார். அவர் அடுத்து ஜெயிக்கணும்னா அவருக்கு எங்கேயாவது டம்மி வேட்பாளர் திமுக போட்டு அவர் ஜெயிக்க வச்சாதான் உறுதி. அதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இருக்கு. அதனால அவருடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவுடைய கைக்கூலியாக திமுக அடிமையா இருக்கிறார். கடைசி வரைக்கும் நயினார் இப்படி தான் பேசிட்டு இருப்பார். இந்த தேர்தலோட அந்த மேனேஜரையும் மாத்திடுவாங்க பிஜேபி. அப்படியே தமிழ்மூன் அன்சாரி அண்ணாச்சி அவங்க சடக்கு வந்தாங்க. என்னது ராத்திரி போல கண்ணு முடிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரா? ஏயா சங்கெடுத்து ஊதி அவர் வாட்டுக்கு மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. விசில் எடுத்து ஊதுனாலாவது ஓட்டு கிடைக்கும். ஏயா இப்படி பொய்யாவா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எப்பயா திருந்துவே நீங்க அப்படின்னு கேட்கறலா. அதாவது விஜய் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறார். தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்கு மத்தியில் அவர் விசில் ஊதுனா தப்பு இல்லை. தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்கெல்லாம் அவர் சங்கூதக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. முதல்ல தன்னுடைய அணுகுமுறைகளை விஜய் மாற்றிக்கொள்ளட்டும். விஜய் இவ்வளவு விமர்சனம் பண்றாருல, இதே மதுரை மண்ணில் நாங்கள் சவால் விடுறோம். விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்க. பத்திரிகையாளருடைய கேள்விகளுக்கு முதல்ல விஜய் பதில் சொல்லுங்க. அதன் பிறகு விஜயோட கருத்துக்களை நாங்கள் பதில் சொல்றோம். இங்க பாருங்க, எல்லாம் ரெடி ஆகி போச்சு. மக்கள் மனசுல டிஎம்கேவும் திமுக கூட்டணியும் ஆழமா நின்று போச்சு. அடுத்த தான் வரப்போறாங்க. சும்மா வளன்னு பேசிட்டு நேரத்தை வீணாக்காம சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு வைகோ அண்ணாச்சி அட்வைஸ் பண்றாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டிருக்கக்கூடிய இந்த தோழமை
தொடர்ந்து எல்லா சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் தொடரும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மை பெறும். கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும். இதைத்தான் நான் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் நாங்கள் எடுத்த முடிவு 8-9 ஆண்டுகளுக்கு முன்பு. அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த உறுதியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோளோடு தோள் நின்று எங்கள் பயணத்தையும் நாங்கள் தொடர்வோம். ஐயா, இந்த கட்சியை பிரித்து நீங்கள் நடப்பயணம் வந்து எல்லாம் எத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? இப்போ ஒத்தாள் அங்கே இல்லை. நீங்கள் வாடகை பேசாமல் மதிமுகவை தூக்கி எடுத்து திமுகவை சரக்கணி சொருகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அப்படி செல்லூரனாச்சி ஊரை கேட்காரு. 1999 எங்களோட கூட்டணி வச்சாரு. கூட்டணி வச்சதன் அடிப்படையில் அவருக்கு பம்பர சின்னம் கிடைச்சு. இந்த பம்பர அண்ணனுக்கு ஞாபகம் வயசாயிருச்சுல்ல, என்ன சொல்கிறீங்க? அண்ணே வைகோவுக்கு வயசாயிருச்சு, அதனால அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் நினைவு விட்டுறேன். அவருக்கு இந்த சின்னம் இருக்குல்ல, அவர் கட்சி சின்னம் பம்பர சின்னம்னு பயன்படுத்த, அந்த பம்பர சின்னமே எங்கள் கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்ததுனால தான் அவங்க கிடைச்சது என்பதை நான் திரும்ப அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எதனால அவருக்கு இந்த நிலை வந்தது? மக்கள்லாம் அந்த தொண்டர்களும் தூக்கி எறிஞ்சாங்கன்னா, வைகோ ஒரு நம்பகத்தன்மை அற்ற தலைவர் என்பதை எதனால்னா, திண்டுக்கல்ல திமுக மாநாடு நடக்கும்போது அப்பா அப்படின்னு அப்பா மகனே கலைஞரை கட்டி பிடிச்சி அழுதார் இல்லையா? அன்னையோடு அவருடைய சகாப்தம், வீர சகாப்தம், அவ்வளோதாண்டா வைகோ. திரும்ப அண்ணாச்சி இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாருங்க, நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா தேர்தலில் வெற்றிங்கிற முனைப்புக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்க சொல்கிறத பூரா காதில் வாங்காதீங்க, அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை நோக்கி பயணிங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணி பல்வேறு கட்சிகளாக சிதறி அவற்றை ஒன்று சேர்ப்பதற்கே அவர்கள் போராடும் நிலை உருவாகி இருக்கிறது. இன்னும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்நிலையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்ப்பதற்கு தகுதியான ஒரு கூட்டணி இன்னும் அமையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் கூட்டணிக்கே பேராதரவு நல்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அடுத்து நேரம் நம்ம புதிய தமிழ் அண்ணாச்சி மைக்கு முன்னாடி உக்காந்தாரு, என்னமோ சொல்லணும்னு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு கொஞ்சம் இருமல் டானிக் தேவைப்பட்டுச்சு, போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. கூட்டணி இன்னும் முடிவாகலைங்கிறத சிம்பாலிக்கா சொல்றாரு. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள பேச்சுவார்த்தை தொடங்கிட்டீங்களா இல்லையா? நாங்கள் அப்படியெல்லாம் இருக்கு. நேரடியாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி சொல்லு, பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. 3 அணிகள் தான் இருக்கு, திமுக, அதிமுக, தேர்தல் சம்பந்தமான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. மக்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க. மற்ற ஸ்டேட்டோட ஒப்பிடுகிற பொழுது நம்ம ஸ்டேட்டில் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை பெருகிட்டே வருது. படிப்பின் மீது ஆர்வம் காரணமா, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பயமா, இல்லை இயல்பாகவே இந்த விஷயங்கள் தொன்று தொட்டு வந்துக்கிட்டு இருக்கா? என்னென்ன காரணங்கள் இருக்குது, எடுத்து கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்கள் கருத்தா அப்படின்னு சொன்னோம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க, கேட்டு பயன்பெறுங்க மக்களே. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட உயர்கல்வி படிப்பதிலே தமிழ்நாடு முன்னிலை வைக்கிறது. 10வது 12வது படித்தாவே வேலை வாய்ப்புங்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த நிலையெல்லாம் மாறி போச்சு. ஆனால் இப்போ இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே தங்களோட அறிவை மேம்படுத்துறதுக்காக படிக்கிறாங்க. புதிய வேலை வாய்ப்புக்கான தேவைகள் அதிகரித்ததன் விளைவாகவும், கல்வியின் மீது மாணவர்களுடைய ஆர்வம் அதிகரித்ததன் விளைவாக கற்றவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. இன்றைய காலத்தில் படிப்பு ரொம்ப முக்கியம். எல்லாரும் படித்தவங்கள தான் ரொம்ப மதிப்பாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு படிப்பு இல்லைன்னா வசதி வச்சு அதை வச்சு முன்னேற்றம் இருந்தாங்க. பட் இப்போ எல்லாருக்குமே தேவை படிப்பு தான். ஃபினான்ஷியலாக நம்ம முதல்ல இண்டிபெண்டாக இருக்கணுக்காக தான் ஃபீமேல்ஸ் இப்போ நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேற வேலை வாய்ப்பு கிடைக்கும், பெண்கள் இன்னும் முன்னேறி வரணும். அதுக்காக அலையன்ஸ் தான் வரணும் அப்படின்னா காசை மட்டும் பார்க்க முடியாது, அது கல்வி. பிள்ளைங்களை அதிகமாக
விரும்பினது வந்துட்டு எஜுகேஷன் தான். அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கோசரம் தான் பெரிய பெரிய படிப்பு படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம். ஒரு மனிதனுக்கு உயர்த்துவது என்னன்னு கேட்டிங்கன்னா கல்வி மட்டும்தான். மாணவர்கள் ஒருவேளை இடைநிற்றாலும் கூட மாவட்ட ஆட்சியர் மற்றும் பிற உரிய நடவடிக்கையின் வாயிலாக அவர்களை மீண்டும் இணைத்து தொடர்தல் போன்ற பல நல்ல செயல்கள் மூலமாக எண்ணிக்கை அதிகரித்து வருவது என்பது உண்மை. ஸ்கில்லோட படித்து அட்வான்ஸ் கரிக்குலத்தை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா, நாங்கள் முடிச்சு நல்ல ஒரு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, நல்ல ஒரு ஜாபுக்கு நாங்கள் போய்க்கலாம், செட்டில்ட் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு தாட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், எல்லா பிள்ளைகளுக்கும். ஜாப் போகணும்னா மினிமம் டிகிரியாவது அவங்களுக்கு முடிச்சிருக்கணும். அப்படி போனால் தான், அந்த டிகிரி படித்தாதான் அவங்களுக்கு அந்த ஸ்கில்லு, அங்கே போய் வந்து எதையுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியும், அந்த கான்செப்ட் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸ்காலர்ஷிப் இருக்குது, அதனால அதை பேஸ் பண்ணி மாணவர்கள் அதிக அளவில் சேர்றாங்க. இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது, நம்ம வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு வர்றவங்க கொஞ்சம் அதிகம் தான் சார். இதுவரைக்கும் நம்ம தர்பாரில் உங்களோடு பயணிக்கும் பொழுது ஏற்பட்டக்கூடிய இனிமையான அனுபவங்கள், உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே பத்திரமா எடுத்து வைங்க. அடுத்தெல்லாம் எலெக்ஷன் வரப்போதில் ஒன்றா கோர்த்து சந்தோஷப்படுங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.